ஹாய்ங்க, குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேஷுவலாக கிச்சனுக்கு போயிட்டு லைட்டு போட்டுட்டு பார்த்தா பாம் ஆயில் இருந்துச்சு. வாங்கியே ஒரு 2-3 வீக்ஸ் மேலே ஆகும். சரி, அதை நம்ம காய்ச்சி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அடுப்பை ஆன் பண்ணிட்டு வானல் எடுத்து வச்சுட்டேன். ரேஷனில் கொடுக்குற பாம் ஆயில் எத்தனை பேர் வாங்குவீங்க? எங்கள் வீட்டில் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டிலலாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் வந்து பிபிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் வரும்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலுமே அதை வந்து திரும்பி விற்றுடுவாங்க. ஒரு 60 ருபீஸோ சம்திங்க்கு வந்து விற்றுருவாங்க. ஆக்சுவலி இந்த பாம் ஆயில் வந்து நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வாங்குவாங்க. அவங்க வந்து மற்ற ஆயில் கூட இதையும் சேர்த்து குக் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆயிலை வந்து பிரித்து இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு, அது ஆக்சுவலி கட்டியாக தானே இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்படியே அந்த கட்டியெல்லாம் போய் தண்ணியாக அது இந்த கட்டியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நார்மலாக ஆயில் மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் புளி எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வைப்பேன் மீன்ஸ் அந்த புளி வந்து பொரியணும் அந்த எண்ணெயில். நல்லா இங்கே பாருங்களேன், இப்போ கொஞ்சம் போட்டேன்னா போட்டு அது நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்களேன். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த பாமாயில் இருக்கிற அந்த சம்திங் எப்படின்னு சொல்கிறது, அது ஒரு மாதிரி சாப்பிட்டா ஒரு மாதிரி கேராக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து போயிடும்னு சொன்னாங்க. ஸோ நானும் அது மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறமா எனக்குமே ஓகே தான். கொஞ்சம் எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நல்லா தான் இருந்தது, லைட்டாக தான் இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இந்த பாமாயில் குக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் இந்த வத்தல், அப்பளம் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்க, தேங்க்யூ, பாய். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி.